எல்லார்ட்டையும் ஃபோன் நம்பர் வாங்கிருக்கேன். இது வரைக்கும் யார்ட்டையுமே நான் ஃபோன் பண்ணி பேசினதில்ல. அப்படியே ஃபோன் பண்ணி பேசினா அஃபீஷியல் ஏதாவது ஒரு மேட்டர் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் நிஷாக்காட்ட போய் தப்பாக நடக்கணும்? என்னங்க அது கொடுமையாக இருக்குது. எவ்வளவோ பேருங்க என் கூட நடித்தவங்களா இருக்கட்டும், நிறைய அவங்க என் நம்பர் வாங்கியிருக்காங்க, நான் அவங்க நம்பர் வாங்கியிருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்காங்க, சென்னை வந்த உடனே என்னோட வேலையை முடிச்சுட்டு உடனே ஓடியாந்துருவேன். யாரு கூடயும் பழக மாட்டேன், செட்டு சேர மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படி இருக்கிறப்ப ஒரு அப்ராணி மேல எப்படிங்க இவ்வளவு பெரிய பழி சுமத்தலாம்? நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் சனத்தவக்கல திவாகர் நிஷா அவர்கள் வெளியிட்டிருந்த காணொலிக்கு பதில் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல அவனுடைய யூடியூப் சேனல்ல நிஷா அவர்கள் குறித்து ரொம்ப கேவலமாக தரைக்குறைவாக பேசி வச்சிருக்கிறான். அந்த சனத்தவல திவாகருக்கு பிரசவம் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோவாக இது அமையும். நிஷா அவர்கள் திவாகருக்கு எதிராக திவாகர் செட்டில் அத்துமீறி நடந்துக்கிட்டான், என்னுடைய கணவர் கண் முன்னாடியே என்னோட தோல் மேலே கையை போட்டு இதுவரைக்கும் நீ உன் புருஷன் கூட வாழ்ந்தது போதும் என் கூட வாழுன்னு சொல்லியிருந்தான், திவாகர் மீது சட்ட நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிஷா தரப்புல இருந்து வீடியோ அப்படிங்கிறது வெளியாகி இருந்துச்சு. திவாகர் முன்னாடியே முந்திக்கிட்டு போய் முந்திரி கொட்ட மாதிரி நசரத்துப்பேட்டை காவல் நிலையத்தில் கானா வினோத், புகழ், மாகாப்பா ஆனந்த் 3 பேரும் என்ன மாறி மாறி தாக்கினாங்க. மாகாப்பா என்னை இரும்பு ராடு எடுத்து அடித்தாரு அப்படின்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தான். அதுக்கு விசாரணைக்கு ஆஜரான அந்த 3 பேருமே திவாகருக்கு எதிராக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாங்க. காமெடிங்கிற பேரில் இவன் பெண்கள்கிட்ட தொடர்ந்து ஆபாசமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி மாகாப்பா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. அதனைத் தொடர்ந்து நிஷா அவர்கள் தரப்புல இருந்து வீடியோ அப்படிங்கிறது வெளியாச்சு. நிஷா அவர்களுக்கு இவன் பதில் கொடுக்குற வீடியோவில் நிஷாவெல்லாம் ஒரு ஆளா, என்கிட்ட எவ்வளோ அழகான பெண்கள் பழகுறாங்க தெரியுமா, எத்தனை பியூட்டிஃபுல் கேர்ள்ஸோட கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட இருக்குது தெரியுமா, எத்தனை இடத்துக்கு நான் இன்டர்வியூ போகிறேன், எத்தனை இடத்துல அழகான பெண்களுடைய கான்டாக்ட் நம்பர் எனக்கு கிடைக்குது தெரியுமா, எத்தனை சினிமாவில் நான் நடிச்சிருக்கேன், அங்கே இல்லாத அழகான பெண்களா, அப்படி இருக்கக்கூடிய அழகான பெண்களுக்கே நான் கால் பண்ணி பேசினதில்லை, அவங்கக்கிட்டேயே நான் அத்துமீறி நடந்துக்கிட்டதில்லை, கேவலம் நிஷா கிட்டையா நான் கை போட்டு இந்த மாதிரி பேசியிருக்க போகிறேன் அப்படின்னு தன்னுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசி கொண்டு இருக்கிறான். பிள்ளை குட்டி பெற்றவனாம் அப்படிங்கிற மாதிரி அழகான பெண்கள்கிட்டே நான் அத்துமீறல, நிஷாட்ட நான் அத்துமீற போகிறேன்னா நிஷா அவ்வளோ பெரிய ஆள் இல்லைங்க, நிஷா அவ்வளோ பெரிய அழகி இல்லைங்க. ஸோ அதனால் அந்த பொண்ணுகிட்ட அத்துமீறி நடந்துக்கிட்டு எனக்கு என்னங்க ஆக போகுது அப்படின்னு எகத்தாளம் பேசியிருக்கிறான் இந்த செனத்தவக்கல திவாகர். டே தர்பூசணி திவாகர், நீ பிக் பாஸ்குள்ளே போட்ட ஆட்டம் அட்டூழியம் நீ பண்ண அக்கிரமத்தெல்லாம் மக்கள் மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறியா? ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பொண்ணு அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் நின்று மோப்பம் பிடிச்சி அப்படியே கிட்ட நின்று மோந்து பார்க்குறாங்க. மோந்து பார்த்துட்டு வாசனையாக இருக்குது அப்படின்னு பேசினவன் தானே நீ. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கூட இவன் விட்டு வைக்கல. ஆரோரா சின்க்ளேர் அப்படிங்கிற பொண்ணுடைய கூந்தலை பிடிச்சி மோந்து பார்த்து வாசனையாக இருக்குன்னு சொன்னதாக இருக்கட்டும், அண்ணேன்னு பழகின பொண்ணுக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி மென்டல் டார்ச்சர் பண்ணதாக இருக்கட்டும், டைட்டில் வின்னர் திவ்யா கிட்ட அத்துமீறி நடந்துக்கிட்டு கேஸ்ட் ஓரியன்டாக பேசி உங்கள் குலதெய்வம் என்ன, உன் ஊர் ராமநாதபுரத்தில் எங்கே இருக்குது, நான் பொண்ணு கேட்குறேன் அப்படின்னு பேசினதாக இருக்கட்டும், இது மாதிரி இவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே பல பெண்கள்கிட்ட இவன் அத்துமீறி பேசியிருக்கான். அழகா இருக்க பெண்கள், அழகில்லாத பெண்கள் அப்படின்லாம் இவனுக்கு கணக்கே கிடையாது. ஒரு தூணுக்கு சேலை கட்டி இருந்தா கூட அங்க பக்கத்தில் நின்று உரசி பார்க்குற கேவலமான மானங்கட்ட மனநிலை கொண்டவன் தான் இந்த செனத்தவக்கல திவாகர். இவன் நிஷா கிட்ட அத்துமீறி நடந்துக்கல அப்படின்னு இவன் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஒரு பெண் நமக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா ஆமாங்க நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய தகுதிக்கு என்கிட்ட அழகான பெண்கள் பழகுறாங்க, இவ்வளோ அழகான பெண்களுடைய ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கும்போது, எவ்வளவோ அழகான பெண்கள் என்னை சுற்றி இருக்கும்போது கேவலம் நிஷா மேலேயா நான் கை போட்டு அந்த மாதிரி தப்பாக நடந்துக்க போகிறேன் அப்படின்னு ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா எந்த அளவுக்கு கேவலமான மனநல கொண்டவனாக இருப்பான். இதில் கடவுளை வேற துணைக்கு இழுக்கிறான். நான் வருஷம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு போகிறவன், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அந்த ஐயப்பனே என்னை தண்டிக்கட்டும். ஏண்டா டேய், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீ போய் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட அத்துமீறி சில்மிசம் பண்ணப்ப ஐயப்பன் உன் கண்ணுக்கு தெரியலையா? மக்களுக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். இவனை போன்ற சில்லற பசங்களை வளர்த்து விடுவதன் மூலமாக அவன் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகிறான் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். கோமாளியாக இருக்கிறான், இவனை பார்த்து ரசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாதவனுங்களை, தகுதியே இல்லாதவனுங்களை ஃபேமஸ் ஆக்கி விடு
விடுறதுனால அவனுங்கனால இந்த சமுதாயத்தில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு இன்டர்வியூலலாம் எப்படி அவனுக்கு சொல்கிறதுக்கு மனசு வந்துச்சுன்னே தெரில. ஆணவ படுகொலை பண்ணவனை அவன் வந்து நம்ம சாதிக்கார பயப்புல தானேன்னு பேசிட்டு அதில் யூடியூப் சேனல் வந்து தப்பாக போட்டுட்டாங்க, தப்பாக தம்ப்நெயில் வச்சுட்டாங்க. நான் சொல்லணும்னு வந்ததே வேறடே. எந்த விதத்துலேயுமே எப்படி தலையை சுற்றி மூக்க தொட்டாலும் ஆணவ படுகொலை பண்ணவனை எப்படிரா உன்னால் நியாயப்படுத்தி பேச முடியுது? அவன் நம்ம பையதான் அப்படின்னு நீ பேசுகிற அப்படின்னா எந்த அளவுக்கு சாதிய மேலாதிக்க சிந்தனை கொண்ட ஒருவன் நீ அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இவனை போன்ற புறம்போக்குகளை பிக் பாஸ் மாதிரியான ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்முக்குள்ளே விட்டு அவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்து அந்த வாய்ப்பை அவன் நல்லா பயன்படுத்திக்கிட்டானான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. எவ்வளோ கேவலமாக பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டலாம் அத்துமீறி நடந்துக்கிட்டு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு இவனை 43வது நாளே புடனியை சேர்த்து அடித்து பற்றி விட்டுட்டாங்க. அங்கே 24 மணி நேரமும் இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத தொடர்ந்து பிக் பாஸ் டீமுன்றது மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்திருக்கும். இவன் எல்லாம் மீறி பல இடங்களில் நடந்திருக்கான். அப்போவே இவனுக்கு ரெட் கார்டுன்றதை கொடுத்து பிக் பாஸ் வெளியில் அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா அவன் திருந்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவன் மூடிக்கிட்டு இருந்திருப்பான். பிக் பாஸ்லேயே நம்ம எல்லாமே பண்ணோம். ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பொண்ணுக்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிட்டோம். அண்ணன்னு கூப்பிட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணோம். ஸோ கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாமல் சின்ன பொண்ணுங்க, இந்த ஆரோரா சின்க்ளாருக்குலாம் 21-22 வயசு, சுபிக்ஷான்னு ஒரு பொண்ணு, அதுக்கும் 21 வயசு தான். சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம ஏண்டா உன் வயசு என்ன அவள் சைஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து எல்லாம் மீறி எல்லார்ட்டையுமே நடந்திருக்கான். அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு தூணுக்கு சேலையை கட்டினா கூட பக்கத்தில் நின்று உரசி பார்க்குற கேவலமான மனநல கொண்டவனை நீங்கள் பிக் பாஸ்குள்ளே விட்டதே தப்பு. வெளியில் அனுப்புனப்போ ரெட் கார்டு கொடுக்காம அவனை வெளியில் அனுப்புனதும் தப்பு. அவன் வெளியில் வந்ததுக்கப்புறம் விஜய் டிவி ஷோ ஒன்று விடாமல் அவனுக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்ததும் தப்பு. குக் வித் கோமாளி மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஷோக்கெல்லாம் அவனுக்கு எதுக்கு கூப்பிட்றாங்க அப்படிங்கிறதே தெரில. ஒரு நிகழ்ச்சிக்கு நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு கேவலமான மனநிலையோட அங்கே போய் பெண்கள் இருப்பாங்க, அத்துமீறி அவங்கக்கிட்ட நடந்துக்கலாம், நம்மளை எவனும் கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்னு இருக்கக்கூடிய இவனை போன்ற மானங்கட்ட மனநிலை கொண்டவர்களை எப்படி இந்த மாமா டிவி தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து இவனுங்க சேனலில் அழகு பார்த்தானுங்க அப்படிங்கிறது சத்தியமாக தெரில. என்னை சுற்றி அவ்வளோ அழகான பெண்கள் இருக்காங்க, அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எனக்கு இருக்குது, அவங்கக்கிட்டேயே நான் கால் பண்ணி பேசினதில்லை, அத்துமீறி நடந்துக்கிட்டதில்லை. அழகான பெண்கள்கிட்டயே அத்துமீறி நடந்து கொள்ளாத நான் நிஷா கிட்டையா நான் அத்துமீறி நடந்துக்க போகிறேன் அப்படின்னு பேசக்கூடிய இந்த செனத்தவளைய காவல்துறை கைது செய்து காயடித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நிஷா குறித்து கேவலமாக பேசிய இந்த செனத்தவக்களை தர்பூசணி திவாகரை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.